அந்த பாட்டிமா பேத்தியை கூட்டிட்டு ஒரு டீ காட்டுக்குள்ள தேயிலைக்குள்ள போயிருக்காங்க. அங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு யானை வந்து நின்று இருக்கு. அந்த யானை கிட்ட கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப கெஞ்சி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்தி ஒரே ஒரு உயிரான என் பேத்தியை கொண்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொன்ன இந்த ஹியூமனோட எமோஷன் அந்த யானைக்கு புரிஞ்சு அது கண்ணீர் விட்டு அழுதுருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. கண்ணீர் விட்டு அழுது மட்டும் இல்லாம அந்த நைட்டு ஃபுல்லா அந்த பாட்டிமாவை எதுவுமே பண்ணல, அந்த பேத்தியும் எதுவுமே பண்ணல. அந்த யானையோட காலடியிலேயே அவங்க படுத்து தூங்கியிருக்காங்க. 3 தூண் மாதிரி இருந்து அந்த யானை அந்த பாட்டிமாவையும் பேத்தியும் காவலா நின்று காப்பாத்திருக்கு. காலையில 6 மணிக்கு காப்பாத்துறதுக்கு ஆளுங்க வரலாம் அது அங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா அங்க இருந்து போயிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, ஹியூமன்ஸோட டாக்ஸோட அந்த மாதிரிதான் நம்ம கனெக்டா இருந்திருப்போம். ஆனா யானையை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பயம் தான் இருக்குமே தவிர நம்ம பேசினதை அந்த யானை புரிஞ்சு கண்ணீர் விட்டதுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தோணுது. உங்களுக்கு இந்த விஷயம் எவ்வளவு நிகழா தோணுதுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சைனிங் ஆஃப், சௌந்தர்யா ராஜேந்திரன். டாடா, பை.